சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் திமுக எம்பி ஆர் ராசா பங்கேற்ற நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட உத்தரவை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. கடந்த 7ஆம் தேதி பச்சையப்பன் கல்லூரி வாசகர் வட்டம் 7ஆம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாடப்பட்டது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா பங்கேற்று உரையாற்றினார். இந்நிலையில் பச்சையப்பன் கல்லூரி வாசகர் வட்டத்தின் பொறுப்பாளராக இருந்த முனைவர் ரேவதி கல்லூரி நிர்வாகத்தால் திடீரென சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் கல்லூரி அனுமதி அளித்த பின்னரே நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும், ஆனால் அனுமதி பெறாமல் நிகழ்ச்சி நடத்தியதாக தவறான காரணத்தை கூறி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. முனைவரை சஸ்பெண்ட் செய்தது உச்சபட்ச நடவடிக்கை என்று அரசு தரப்பும் வாதிட்டது. இதனை கேட்டறிந்த நீதிபதி முனைவர் ரேவதியின் பணியிடை நீக்க உத்தரவை ரத்து செய்தார். நடிகர் அஜித் குமார் கார் ரேஸில் வெற்றி பெற்றதும் விஜயிடம் இருந்துதான் முதல் வாழ்த்து வந்ததாக அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திரா தெரிவித்துள்ளார். நேர்காணல் ஒன்றில் பேசிய அவர், அஜித்திற்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டதும் விஜயிடம் இருந்து வாழ்த்து வந்ததாகவும், இருவருக்குள்ளும் ஆத்மார்த்தமான நட்பு இருக்கிறது எனவும் கூறினார். மேலும் விஜய் வாழ்த்து சொல்லவில்லை என பரவும் தகவலில் துளியும் உண்மையில்லை என்றும் சுரேஷ் சந்திரா தெரிவித்தார். அஜித்திற்கு கார் ரேஸில் வெற்றி பெற்றதற்கும் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டதற்கும் விஜய் வாழ்த்து சொல்லவில்லை என சமூக வலைதளங்களில் பரவிய தகவலுக்கு சுரேஷ் சந்திரா முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். ஆண்டுக்கான ஜெர்சியை சென்னை சூப்பர் கிங்ஸ் அறிமுகம் செய்துள்ளது. அதன்படி சிஎஸ்கே அணியின் முதன்மையான பார்ட்னராக எத்திட் ஏர்வேஸ் இணைந்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு வீடியோவை சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ளது. அதில் நமது இதயம் முன்பை காட்டிலும் எத்திட் ஏர்வேஸுடன் தற்போது மிகவும் நெருக்கமாக மாறியுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரியார் போன்ற தலைவர்களை இழிவுபடுத்துபவர்களுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் எதிர்காலம் கிடையாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பெரியார் குறித்த சீமானின் விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்துள்ளார். மறைந்த தலைவர், அதாவது அவர் கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு. மறைந்த தலைவர், இந்த மறைந்த தலைவருடைய அந்த புகழுக்கு எந்த விதத்திலும் வந்து இழுக்கு தேடுவது என்பது ஒரு பண்பாடற்ற ஒரு செயல். அதாவது ஒரு பண்பாடற்ற ஒரு செயல் தான். அதை விட அந்த பண்பாடற்ற செயல புரிஞ்சுங்க. நீங்க ஒரு பண்பாடு இல்லாதவர்கள் தான் பெரியாரை பற்றி பேச முடியும். இந்த மண்ணில் இந்த தலைவர்களை மறைந்த தலைவர்களை தூற்றினால் அவர்கள் ஒரு தனிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு தனிமையாகத்தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அரசியலில் அவர்களுக்கு எதிர்காலம் என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருக்காது. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு கொண்டு வந்த நெல் மூட்டைகளை திரும்ப எடுத்து செல்லும்படி அதிகாரிகள் கூறியதால் திருக்கோவிலூர் விழுப்புரம் சாலையில் விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டனர். 50க்கும் மேற்பட்ட வாகனங்களில் 1000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகளுடன் அதிகாலை முதல் விவசாயிகள் காத்திருந்தனர். ஒரே நேரத்தில் எடை போட்டு ஏலம் எடுப்பதில் காலதாமதமும் இட நெருக்கடியும் ஏற்பட்டதால் நெல் மூட்டைகளை நாளை கொண்டு வருமாறு அதிகாரிகள் கூறியதாக தெரிகிறது. மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் இன்றே அனைத்து மூட்டைகளையும் எடுத்துக் கொள்வதாக உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே 4 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு அளித்த வழக்கில் குற்றவாளிக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கடந்த 2021ஆம் ஆண்டு கூலி தொழிலாளி சேகர் தன் வீட்டில் வந்து விளையாடும்படி அழைத்து பாலியல் தொந்தரவு செய்ததாக குழந்தையின் பெற்றோர் திண்டிவனம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போக்சோ வழக்கில் 4 ஆண்டுகள் விசாரணை நடைபெற்ற நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட சேகருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு அரசின் சார்பில் 7 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டது.
2025-26 நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.3% இருந்து 6.8% வரை இருக்க வாய்ப்புள்ளதாக பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் உரையுடன் தொடங்கியது. பின்னர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்தார். அதில் நடப்பு நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி 6.4 விழுக்காடாகவும் அடுத்த நிதியாண்டில் 6.8 விழுக்காடு வரையிலும் வளர்ச்சிக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. The Economic Survey 2024-25, the Economic Survey 24-25 Statistical Appendix. Thank you. இந்தியாவின் அடிப்படை பொருளாதார கட்டமைப்பு நிதி ஒருங்கிணைப்பு மற்றும் சீரான நுகர்வு காரணமாக வலுவாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. உலகளவில் நிகழும் பதற்றங்களுக்கு மத்தியில் நுட்பமான கொள்கை மேலாண்மை மூலம் வளர்ச்சியை ஊக்குவிக்க முடியும் என ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச பொருளாதார நிச்சயமற்ற தன்மை காரணமாக பணவீக்கம் உயரும் அச்சம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடிப்படை கட்டமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொண்டால் மட்டுமே சர்வதேச போட்டியை சமாளிக்க முடியும் எனவும் சுமார் 11 மாதங்களுக்கு இறக்குமதி செய்வதற்கு தேவையான அந்நிய செலாவணி கையிருப்பில் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்றுமதியை அதிகரிக்கவும் மூலதனத்தை ஈர்க்கவும் இந்தியா 2 மடங்கு முயற்சி செய்ய வேண்டும் எனவும் பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 20 ஆண்டுகளுக்கு உட்கட்டமைப்புகளில் முதலீடு செய்வதே வேகமான வளர்ச்சிக்கு வித்திடும் என்றும் அடுத்த 10 முதல் 20 ஆண்டுகளுக்கு 8 விழுக்காடு என்ற சீரான வளர்ச்சியை பதிவு செய்தால் மட்டுமே 2047ஆம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா மாறும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான அரையிறுதியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றியை ஈட்டினர் நம் இந்திய பெண் சிங்கங்கள். மலேசியாவில் நடைபெற்று வரும் மகளிர் இளையோர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடியது. கோலாலம்பூரில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 113 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக தொடக்க வீராங்கனை தெவினா பெரின் 40 பந்துகளில் 45 ரன்கள் எடுத்தார். இந்திய அணி தரப்பில் பருணிகா சிசோடியா, வைஷ்ணவி சர்மா ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். ஆயுஷ் சுக்லா 2 விக்கெட்டுகளை சாய்த்தார். 114 ரன்கள் என்ற இலக்கை இந்திய அணி 1 விக்கெட்டை மட்டும் இழந்த நிலையில் 15வது ஓவரிலேயே எட்டியது. தொடக்க வீராங்கனை கமலினி 50 பந்துகளில் 56 ரன்கள் விளாசி ஆட்டமிழக்காமல் இருந்தார். மற்றொரு தொடக்க வீராங்கனையான த்ரிஷா கொங்கடி 29 பந்துகளில் 35 ரன்கள் எடுத்தார். ஆட்ட நாயகியாக பருணிகா சிசோடியா தேர்வு செய்யப்பட்டார். ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி தென்னாப்பிரிக்காவை எதிர்த்து விளையாடுகிறது. இனி பல்வேறு செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். தமிழகத்தில் 9 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 31 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றுதல் வாரியத்தின் செயல் இயக்குநர் சரவணன் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராகவும், மதுரை மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியராகவும், நகராட்சி நிர்வாகத்துறையின் இணை ஆணையர் அப்துல் ரஹ்மான் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக பிரதாப், தருமபுரி ஆட்சியராக சதீஷ், நெல்லை ஆட்சியராக சுகுமார், திருவண்ணாமலை ஆட்சியராக தர்பகராஜ், திருப்பத்தூர் ஆட்சியராக மோகனச்சந்திரனும் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருவாரூர் ஆட்சியராக சவுந்தரவள்ளியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் தொழில்நுட்ப கல்வி ஆணையராக இன்னசென்ட் திவ்யா நியமிக்கப்பட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறோம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை ஆட்சியரிடம் பல்வேறு கோரிக்கைகளை கொண்ட மனுக்களை கொடுத்த பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் இவ்வாறு கூறினார். மத்திய அரசில் இருந்து மத்திய அமைச்சர்கள் அழைத்து வந்து விழா நடத்துகிறார்கள், பாரத பிரதமர் அழைத்துட்டு வந்து விழா நடத்துகிறார்கள். ஆனால் நிதியை பெறுவதிலே மட்டும்
அவர்கள் மக்களுக்கு ஏமாற்றத்தை தான் பரிசாக தருகிறார்கள். எங்கு பார்த்தாலும் கருணாநிதி சிலையாக இருக்கிறது. திரும்பிய திசையெல்லாம் கருணாநிதி. இது தமிழ்நாடா கருணாநிதி நாடா என்ற சந்தேகம் வெளி மாநிலிருந்து வருகிறவர்களுக்கு ஏற்படுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் பொதுச் செயலாளர் அவர்களை முதலமைச்சராக முன்னிறுத்தி தான் இந்த வருகிற 2026 தேர்தலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி சந்திக்க இருக்கிறது. இதற்கு ஆதரவு அளிக்கிற நல்ல உள்ளங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் 2 கோடி தொண்டர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதிலே நானும் ஒருவன். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரில் கர்நாடகாவில் 5 இடங்களில் லோக் ஆயுக்தா காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 2 மாதங்களாக திட்டமிட்ட பின்பு அரசு உயரதிகாரிகள் 5 பேரின் இடங்களில் நடைபெற்று வரும் இந்த சோதனையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். பெலகாவியில் சார் பதிவாளர் மற்றும் கால்நடைத்துறை ஆய்வாளர் ஆகியோர் வீடு, அலுவலகம், உறவினர்கள் வீடுகளில் ஆகியவற்றில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இதேபோல் பாகல்கோட்டை பஞ்சாயத்து செயலாளர் வீடு, பெங்களூரில் மாநகராட்சி உதவி பொறியாளர், ராய்ச்சூரில் பஞ்சாயத்து செயலாளர் வீடுகளில் சோதனை நடைபெற்று வருகிறது. தங்கள் நாட்டுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக சீனா விளங்குவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். தங்கள் நாட்டுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக சீனா விளங்குவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களை சந்தித்த ரூபியோ 21ஆம் நூற்றாண்டின் வரலாற்றில் பெரும்பகுதி அமெரிக்கா சீனா இடையிலான நிகழ்வுகள்தான் முக்கியத்துவம் பெற்றிருக்கும் என தெரிவித்தார். அமெரிக்காவை பயன்படுத்திக் கொண்டு உலகின் மாபெரும் வல்லரசாக மாற சீனா முனைந்திருப்பதாகவும் இதற்கு தாங்கள் தீர்வு காணப்போவதாகவும் ரூபியோ தெரிவித்திருக்கிறார். சீனா குறித்த அமெரிக்காவின் கொள்கைகள் அண்மை காலமாகவே மோசமாக இருந்து வந்திருப்பதாகவும் சீனாவை வளரும் நாடாக கருதி அதற்கு அளித்த சலுகைகள் தற்போது தங்களுக்கே எதிரானதாக மாறியுள்ளதாகவும் ரூபியோ கவலை தெரிவித்தார். பனாமா கால்வாயை மேற்கொண்டு சீனா கட்டுப்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்றும் ரூபியோ கூறினார். ஆர்டிக் மற்றும் தென் அமெரிக்க பகுதிகளில் சீனாவின் ஆதிக்கம் குறித்து அமெரிக்கா கவலை கொண்டுள்ளதாகவும் இதை எதிர்கொள்ளவே பனாமா கால்வாய் மற்றும் கிரீன்லாந்தை இணைத்துக் கொள்ள ட்ரம்ப் ஆர்வம் காட்டுவதாகவும் ரூபியோ கூறினார். இதற்கிடையே தங்கள் நாட்டுக்கு வரும் அமெரிக்க அமைச்சர் ரூபியோவுடன் கால்வாய் குறித்து எதுவும் பேசப்போவதில்லை என்று பனாமா நாட்டின் அதிபர் பேசியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கம் வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்து ஒரு சவரன் 62,000 ரூபாயை நெருங்கியுள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 காரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 120 ரூபாய் விலை உயர்ந்து 7,730 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 960 ரூபாய் விலை அதிகரித்து 61,840 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 1 ரூபாய் விலை உயர்ந்து 107 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அமெரிக்க பெடரல் வங்கி கடன்களுக்கான வட்டி விகிதங்களில் மாற்றம் இல்லை என அறிவித்துள்ளது. டாலருக்கு மாற்று கரன்சியை உருவாக்க முயன்றால் அமெரிக்காவில் உங்கள் பொருட்களை விற்க மறந்திடுங்கள் என இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளது போன்ற காரணங்களால் பாதுகாப்பான முதலீடாக கருதும் தங்கத்தில் முதலீடுகள் அதிகரித்துள்ளதே அதன் விலை உயர காரணமாக கூறப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை 13 மாதங்களில் சவரனுக்கு சுமார் 16,000 ரூபாய் விலை அதிகரித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு தொடக்கம் முதல் தற்போது வரை தங்கம் கடந்து வந்த பாதையை பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாத தொடக்கத்தில் தங்கம் ஒரு சவரன் 47,360 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அடுத்து வந்த நாட்களில் ஏற்ற இறக்கங்களுடன் காணப்பட்ட தங்கம் பிப்ரவரி 15ஆம் தேதி அந்த ஆண்டின் குறைந்த அளவாக 45,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அக்டோபர் 31ஆம் தேதி அப்போதைய புதிய உச்சமாக ஒரு சவரன் 59,640 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்நிலையில் நடப்பாண்டின் ஜனவரி 31ஆம் தேதியான இன்று வரலாறு காணாத ஏற்றமாக ஒரு சவரன் 61,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 13 மாதங்களில் தங்கம் சவரனுக்கு 15,920 ரூபாய் விலை அதிகரித்துள்ளது கவனம் பெறுகிறது. பராசக்தி படத்தின் தலைப்பை புதிய படங்களுக்கு வழங்க வேண்டாம் என அகில இந்திய சிவாஜி மன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த தலைப்பை பயன்படுத்த அனுமதி அளித்ததற்கு சிவாஜி குடும்பத்திற்கு டான் பிக்சர்ஸ் நிறுவனம் நன்றி தெரிவித்த நிலையில் தலைப்பை பயன்படுத்தக்கூடாது என சிவாஜியின் மூத்த மகன் ராம்குமார் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில்
பராசக்தி தலைப்பு புதிய தமிழ் படத்திற்கு பயன்படுத்தப்படுவதாக கேள்விப்பட்டதாகவும் இது தொடர்பாக தங்கள் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். பராசக்தி திரைப்படம் சிவாஜியின் தொன்மையான நடிப்பின் அடையாளமாகவும் தமிழ் சினிமாவின் முக்கியமான மைல்கல்லாக விளங்குவதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே இந்த தலைப்பை எந்த புதிய படத்திற்கும் வழங்குவதை மறுபரிசீலனை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வதாகவும் அதில் கூறியுள்ளார். அரசின் நடவடிக்கைகளால் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நடப்பாண்டின் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியுள்ள நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை நிகழ்த்தினார். அப்போது பேசிய அவர், ஏழை நடுத்தர மக்களின் கனவுகளை நனவாக்க மத்திய அரசு பாடுபட்டு வருவதாக தெரிவித்தார். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த முர்மு 2,25,00,000 சொத்துரிமை அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய குடியரசுத் தலைவர், சிறு குறு தொழில்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு சுலபமாக கடன் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். சிறு தொழில்களை ஊக்குவிக்கும் வகையில் முத்ரா கடன்கள் 20 லட்சம் ரூபாய் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதையும் குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டினார். உலகின் பல்வேறு பகுதிகளிலும் போர் பதற்றங்கள் நிலவும் நிலையிலும் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சி பாதையிலேயே இருப்பதாக தெரிவித்தார். நாட்டின் மூலை முடுக்குகளில் உள்ள கிராமங்கள் மற்றும் சிறு வியாபாரிகளிடமும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் செயல்படுவது சமூக நீதியின் அடையாளம் என தெரிவித்தார். அரசின் நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடி மக்கள் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் முர்மு தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். एमएसएमई के लिए क्रेडिट गारंटी स्कीम और ई कॉमर्स एक्सपोर्ट हब्स सभी प्रकार के उद्योगों को बढ़ावा दे रही है। तीसरी कार्यकाल में मेरी सरकार द्वारा मुद्रा ऋण की सीमा को 10 लाख रुपया से बढ़ाकर 20 लाख रुपया करने का लाभ करोड़ों छोटे उद्यमियों को हुआ। குடியரசுத் தலைவரை காங்கிரஸ் எம்பி சோனியா காந்தி அவமதித்து விட்டதாக புகார் எழுந்துள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தியும் அவரது பிள்ளைகளும் அவமதித்து விட்டதாக பாஜக குற்றஞ்சாட்டியுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் தொடர் தொடங்கியுள்ள நிலையில் இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார். இதன் பிறகு சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகிய மூவரும் தங்களுக்குள் உரையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது குடியரசுத் தலைவரை பரிதாபத்திற்குரியவர் என்ற ரீதியில் சித்தரிக்கும் வகையில் புவர் லேடி என்றும் உரையாற்றி சோர்ந்து போய்விட்டார் என்றும் சோனியா கூறுவது போன்ற வீடியோ வெளியானது. Boring. No comment. No, the poor lady, the president was getting very tired by the end. Repeating the same thing again and again. She could hardly speak for him. இதை பாஜக கடுமையாக விமர்சித்திருக்கிறது. உயர்ந்த பதவியில் உள்ள ஒருவரை காங்கிரஸ் அவமதித்து விட்டதாகவும் அது அவர்களது அடிமை மனப்பாங்கை காட்டுவதாகவும் பாஜக ஐடி பிரிவு தலைவர் அமித் மாளவியா தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி ஒரு மரியாதைக்காக கூட குடியரசுத் தலைவரிடம் சென்று சில வார்த்தைகள் கூட பேசவில்லை என்றும் அமித் மாளவியா குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் குறித்த சோனியா காந்தியின் விமர்சனம் ஏற்கத்தக்கது அல்ல என குடியரசுத் தலைவர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. நாடாளுமன்ற உரையின் போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சோர்வடையவில்லை என்றும் காயப்படுத்தும் வகையில் காங்கிரஸ் தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் எனவும் குடியரசுத் தலைவர் மாளிகை தெரிவித்துள்ளது. விளிம்பு நிலை மக்கள், விவசாயிகள், பெண்கள் ஆகியோருக்கு குடியரசுத் தலைவரின் உரை சோர்வை தராது என்றும் குடியரசுத் தலைவர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது.